அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். நாம் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா முன்னெல்ல மாதிரிலாம் இல்லை. காங்கிரஸ் திமுகவும் இருந்த போது ரெண்டே கட்சி, நாம ஜெயிச்சோம், காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க. தொடர்ந்து தேசிய கட்சி வந்துருக்கோம். கருணாநிதி தப்புல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே வர கட்சி ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ் மக்கள் மறந்துடுறான். நமக்கு திமுக போயிட்டு வந்திருக்கு. காங்கிரஸ் காணாம போயிடுது. கடைசியில் காங்கிரஸ் நம்ம கிட்ட தோல்வி இருக்குது. உன்ன நம்ம தோல்வி எல்லாம் திமுக இருந்துச்சு. அப்போ தேர்தல் காலம் வரும்போது ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. இது தொடர்ந்து வந்தது. இது இடையில கொஞ்சம் கொஞ்சமா ஜாதி கட்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சுய முயற்சியா சில கட்சிகள்லாம் வந்துருச்சு. இப்படி வரும்போது சிந்தனை பிரிஞ்சு போகுது. ஓட்டர்ஸ் நினைக்கிறோம் ஒரே கட்சி ரெண்டே கட்சி இருந்த மாதிரி 4 கட்சிக்கு வந்துருது. 4 கட்சிக்கு வரும்போது நாம் உஷாராயிடும்னா, இதுல வெற்றி வாய்ப்பு வரணும்னா அந்த முதலி கட்சிகள் மேல் வரதுக்கு வாய்ப்பு வரும். இவ்வளவு பெரிய மரியாதை இந்த கட்சி நமக்கு கொடுத்துருக்கு. இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்க இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையா இல்லையா? நம்மளுடைய சரியான கடமை. அதுக்கு நம்ம எப்படி போராடுறோம், போராட உழைப்பு கொடுத்து இருக்கிறோம். ஆனா தொண்டை உழைப்பு கொடுக்குறான். செலவு உழைப்பு தொண்டை செய்ய முடியுமா? முடிப்பா செய்யும். நாம காசு இருக்கும், ஆனா காசு இருக்க ஏதோ சொல்றா சாப்பிட்டா ஓடிடுவோம். ஓடி நிற்பான், சொல்ற வேலை செய்வான். சாப்பிட்டா கூட தெரியாது, சாப்பிட்டாதே இருப்பான். அப்போ நிர்வாகிகள் நாம என்ன பண்ணுவோம், அவன் பார்த்துக்கலாம், மூஞ்சி பார்த்தா தெரியும், சாப்பிட்டா இல்லையா தெரியும். அப்படியே மாதிரி சாப்பிடலையா? சார் ஏய் சாப்பிட்டே இல்லையா? இல்ல 100 ரூபாய் கொடுக்க சார். நீ அந்த 100 ரூபாய் கொடுத்து அவன் போய் ஹோட்டல்ல சாப்பிட வச்சுன்னா அவன் 100 ரூபாய் போய் சொல்லுவான், என் தலைவர் காசு சாப்பிட்டு. எவ்வளவு பெரிய உணர்வுள்ள கட்சி, எவ்வளவு பெரிய உணர்வுள்ள சொன்ன. அதனால இந்த தேர்தலில் எல்லாமே செலவு பண்ணணும், எல்லாருமே செலவு பண்ணணும். நிறைய பேர் சோக்கா ட்ரெஸ் போட்டு உட்காந்து போறதெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது. இந்த சோக்கா ட்ரெஸ் போட்டு போறதுக்கு கூட 26 ஜெயிச்சாதான் இந்த சோக்கா ட்ரெஸ் போட்டு நம்மளால போக முடியும். ஜெயிக்கணும் வச்சுக்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டவனை பார்த்து பையா போடுவான். வாங்க ராஜேந்திர பாவம் உடம்பத்தை கூட வச்சுக்கேன், அங்க ஓடி இங்க ஓடிலாம் கஷ்டப்பட்டாரு. பாவம் தோத்துட்டப்பா இருந்தாலும் எப்படி போற பாரு அப்படிங்குவான். கொஞ்சம் சோக்கா போனா பத்தியா கட்சி ஏமாத்துறது சோக்கா போனா சரி ஜனங்களுக்கு அவன் போகும்போது நாட்டுலாம் வந்தாங்க. இவெல்லாம் பொழுதா செஞ்சாலும் கட்சி ஜெயிச்சிருந்தா எப்படி மாறக்கூட வார்த்தை. அதனால நாம இந்த 2 தொகுதி ஜெயிச்சிருக்கு, பக்கத்துல 2 தொகுதி ஜெயிக்கணும். பெரம்பலூரும் குன்னமும் ஜெயிக்கணும். குன்னம் நம்ம கட்சியுடைய கோட்டை, அது மாற்றுறது இல்லை.